இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பு, சுதும்பு மீனை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 தக்காளியும் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இடிச்ச பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுட்டு, அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கடாயை சூடு பண்ணிட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இடிச்சு வச்ச பூண்டையும் நம்ம போடுறோம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் உப்பு போடுங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கும். கருவேப்பிலையும் கொஞ்சம் தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுருங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். நம்ம நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்போ தான் வந்து மீன் குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை அந்த பச்சை வாசனை வரும், ஒழுங்காக கொதிக்காத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வந்து இதை வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இதில் போட போகிறேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அதில் புளி தண்ணி ஊற்றிடுங்க. நான் வந்து புளி ஊற வச்சு ஒரு கை சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதை நான் இப்படி கரைச்சி ஊற்றிட்டேன். இதில் வந்து நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஆகிட்டப்போ நல்லா கொதிக்கணும் குழம்பு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து மீனை போட்டுடணும். மீன் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும், அதுவே நல்லா வெந்துடும். இல்லைனா ரொம்ப குழஞ்சிரும். அப்புறம் மீனை போட்டு நல்லா கிண்டக்கூடாது, லைட்டாக அப்படியே பெரட்டி விடுங்க, அவ்வளோதான். அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு இந்த மாதிரி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இது வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.